ஹலோ, ஜீனா ஸ்பீக்கிங். பாஸ், நான் முன்னையே போன் செய்தேன், நீங்க இல்லை. ஆராய்ச்சி குறிப்பு ஜப்பான் கியோட்டோ புத்த பீச் வீட்டிலே இருக்குது. ஹலோ மிஸ்டர் பைரவ், என்ன திடீர்னு ஜப்பானுக்கு வந்திருக்கீங்க? நல்லா இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியா வரீங்களா? ஓகே, கமா. அந்த ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிற பொட்டி எங்க இருக்குன்னு சொன்னீங்க? இந்த விலாசத்துல இருக்கிற புத்த பிச்சுடைய பாதுகாப்புல இருக்குது. உங்களால கொண்டு வர முடியுமா? இந்த மத யானையை பார்த்து அந்த கேள்வியை கேட்டீங்க. நான் இதுவரைக்கும் எதிலுமே தோல்வி அடைஞ்சதில்லை. அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். ஆல்ரைட், இந்த பொட்டியை கொண்டு வந்தா என்ன கிடைக்கும்? $10 கோடி. உனக்கு? எனக்கு $1 கோடி. 1 கோடி? ஆமா, இந்தாங்க $1 லட்சம் அட்வான்ஸ். உங்களை தேடி கோயிலுக்கு போனேன். நீங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அதனால தான் இங்க வந்தேன். இருக்கிற இடத்தையே இறைவனுடைய ஆலயம் மாதிரி வச்சிருக்கீங்க. எங்கு பார்த்தாலும் அன்பின் வடிவம், அகிம்சையின் உருவம். திரும்புகிற திசையெல்லாம் புத்தருடைய போதனை ஒலிக்கணும். பார்க்கிற இடமெல்லாம் அவருடைய திருவுருவம் காட்சி அளிக்க வேண்டும் என்பது எனது ஆசை. ஆமா, நீங்க யாரு? நான் விஞ்ஞானி முருகனுடைய தம்பி ராஜ். உங்க அண்ணன் இறந்த செய்தியை கேட்டு நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அவருடைய ஆத்மா சாந்தி பெற ஆண்டவனை வேண்டுகிறேன். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போறேன். எங்க அண்ணன் சாகல. உண்மையாவா? ஆமா, அவர் எதிரிங்க பிடிச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஏன்? எங்க அண்ணன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி குறிப்பை அபகரிக்கிறதுக்காக. ஐயா, அது இங்கதானே இருக்கு. ஆமா தம்பி, நம்மால அந்த கருணையே வடிவான புத்த வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீ உடனே போய் அதை வாங்கிட்டு வான்னு எங்க அண்ணன் ரகசியமா செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அதை தந்துடுறீங்களா? தாராளமாக எடுத்துட்டு போங்க. எங்களுக்கு அது இருக்கிற இடத்தை பத்தி உங்க அண்ணன் சொல்லவில்லையா? அதாவது தொசிகா, கிமாகோ, மிகாயோ, கிமோனா. என்ன சொல்றீங்க? இந்த வீட்டில் அது எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கும் ரகசிய வார்த்தை எனக்கும் முருகனுக்கும் மட்டும் தான் தெரியும். உங்களிடம் சொல்லவில்லையா? சொல்லலையே. இது மாத்திரம் எப்படி சொல்ல மாட்டாரு? எங்க வச்சிருக்காருன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன செய்ய? அந்த ஆராய்ச்சி குறிப்பை தர போறியா இல்லையா? இல்ல உன்னை கொன்னுடுவேன். ஒரு எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாது என்பது புத்தருடைய கொள்கை. அவர் பாதையிலே நடப்பவன் நான். என் உயிர் போனாலும் சரி, உனக்கு அந்த ரகசிய குறிப்பு கிடைக்காது. கிடைக்கிறா இல்லையான்னு பார். சோமாரியாட்டம். ஐயாவுக்கு என்ன உடம்புக்கு? கொஞ்சம் குளிர் ஜரம். நீ முருகனுடைய தம்பி ராஜு இல்ல? ஆமாங்க, நான் தான். எங்க அண்ணன். உங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது. சீக்கிரம் திரும்பிடுவார். நல்லதுங்க ஐயா. எங்க அண்ணன் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி குறிப்பு உங்க பாதுகாப்பு தான் இருக்கான். புரியுது. அதை தேடி அலைவங்கிட்ட இருந்ததை காப்பாற்ற நினைக்கிறேன். அதை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே காப்பாற்ற துடிக்கிறேன். எடுத்துக்கோ. ஆனா அந்த ரகசிய வார்த்தைகள் தோஷிகா, கிமோகோ, மிகாயோ, இமோனா தெரியுமே. அதோட பொருள் தெரியுமா? தெரியும். தொஷிகா பெரிய புத்தருக்கு இடது பக்கத்துல, கிமோகோ மேற்கு பக்கத்திலிருந்து 5வது கல், மிகாயோ
வலது பக்கத்துல இருந்து 4வது கல் இமோனா. அந்த கல்லுக்கு அடியில தான் குறிப்பு இருக்கு. நீயே எடுத்துக்கோ. புனிதமா தவக்கோலத்தில் இருக்க நீங்களா இந்த பாவத்தை செய்றீங்க? இதுக்காகவே அலையற பைரவம் கிட்ட இதை கொடுத்தா எனக்கு $1,00,00,000 கிடைக்கும். $1,00,00,000. எல்லாத்தையும் துறந்து நீங்களா இந்த அற்ப ஆசைக்கு அடிமையாயிட்டீங்க. நான் புத்த பிச்சு இல்ல, இதெல்லாம் வேஷம். என் பல என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன் பலத்தை நான் பார்த்துட்டேன், என் பலத்தை நீ பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு சான்ஸ் கூட. மரியாதையா அந்த பொட்டியை கொடுக்க போறியா இல்ல உன் உயிரை கொடுக்க போறியா? அங்கே புத்த சிலை இருந்தது, அது புனிதமான இடம். அதனால நீ கொடுத்த, நான் வாங்கியிருக்கேன். மரியாதையா பொட்டியை கொடு. வெட்டி தானே வேணும்? ஆமா கொடு. ஏன் நீ தான் எடுத்துக்கணும். ரொம்ப அவசரப்பட்டியே. ம்
சரணம் கச்சாமி. முருகன் இல்லைங்க, என் பேர் ராஜு, நான் அவருடைய தம்பி. ஓ, நீதானா? என்னை இந்த கதிக்கு ஆளாக்கினானே அந்த நண்பன் எங்கே? இருக்கார், வாங்க. நண்பா, என்ன இது? சீக்கிரம் பண்ணி கொண்டு வா. நண்பா, நண்பா, என்னப்பா? அப்பா, நண்பா, இது என்ன மிருகவரி? இப்படியா ஒரு உயிரை துன்புறுத்துவது? தப்பா நினைக்காதீங்க, பாதுகாப்புக்காகத்தான். அதுவும் இந்த புனிதமான இடத்துல என் கை இவர் மேல படவே இல்லை. எங்கே இருந்தால் என்ன? இன்னொரு உயிரை வைத்தா உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன் ஒரு உயிருக்காகவா? நிச்சயமா இல்லை. இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்கள் அநியாயமா அழிஞ்சு போகாம தடுக்க. நண்பா, சுட சுடத்தான் தங்கம் சுத்தமாகும், வெட்ட வெட்டத்தான் மரம் வளரும். அதுபோல இந்த கெட்ட நிகழ்ச்சிக்கு பின்னாவது நீ திருந்தினால் போதும் நண்பா. ஐ ஆம் சாரி. ராஜ், இந்த ஆராய்ச்சி ஒரு அழிவு சக்தி. இருந்தாலும் உன் அண்ணன் ஏன் என் கையில் கொடுத்து வைத்தார் தெரியுமா? மீண்டும் ஆராய்ச்சி செய்து இது ஆக்க சக்தியாக மாற்றத்தான். இது எதிரிகளின் கையில் சிக்கினால் உலகத்திற்கே ஆபத்து. இதை உன் அண்ணனிடம் சேர்ப்பித்து விடு. போ, உன் முயற்சி வெற்றி பெற புத்தனை வேண்டுகிறேன். புத்தம் சரணம் கச்சாமி. விமலா, நான் சொல்றதை கேளு. இதுல எக்ஸ்போ நடக்கிற ஒசாகாவுக்கு 2 பிளேன் டிக்கெட் இருக்கு. இதுல $1000 இருக்கு. இந்த பையில உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ், ஹோட்டல் சாவி எல்லாம் இருக்கு. நீங்க 2 பேரும் உடனே எக்ஸ்போவுக்கு புறப்படுங்க. அந்த கூட்டத்துல உங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. புறப்படுங்க. லில்லி, யாருமே இல்லாத இந்த நேரத்துல எங்களை வெளியே அனுப்புறியே, உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? உயிரே போறதா இருந்தாலும் கவலை இல்லை. இனிமே நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதே ஆபத்து. லில்லி, இந்த காட்டு மிருகங்களுக்கு மத்தியிலும் கருணை உள்ளத்தோட நீ செய்யற இந்த உதவிக்கு நான் என்ன கைமாற செய்யறதுனே தெரியலம்மா. கைமாறா? எனக்கா? எனக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. நான் ஒரு அனாதை. நான் சிரிச்சா சிரிக்கவோ, அழுதா ஆறுதல் சொல்லவோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி சொல்லாது லில்லி. நீ ஒரு பசுந்தளிர், பூத்து குலுங்கி காய்ச்சி கனிஞ்சி வாழ்க்கையை குறையே இல்லாம அனுபவிக்க வேண்டியவ. இல்ல விமலா, இல்ல. அது என்னால முடியாது. என்னால வாழவே முடியாது. ஏன் முடியாது? நல்ல துணையோட 4 பேர் ஆசையோட நீ வாழத்தான் போற. நல்ல துணையோடவா? ஆமா விமலா, நல்ல துணை. ஆனா யாருக்குமே கிடைக்க முடியாத துணை. எனக்கு மட்டும் எங்க கிடைக்க போகுது? ஓ, அப்படி ஒரு ரகசியம் வாழ்க்கையில இருக்கா?
லில்லி, நீ சரின்னு சொல்லு. நீ விரும்புற அதே துணையோட நான் உன்னை வாழ வைக்கிறேன். யாராலையும் முடியாது. அது ஒரு பகல் கனவு. அப்படின்னு நீ ஏன் என் முடிவு கட்டிக்கணும்? லில்லி, உன்னை அடையறதுக்கு கொடுத்து வச்ச அந்த புண்ணியவான் யாரு? அதை நினைக்கவோ சொல்லவோ எனக்கு அருகதை கிடையாது. நான் ஒரு பேராசக்காரி விமலா, பேராசக்காரி. சொல்லு லில்லி, யார் அவரு? சும்மா சொல்லு, பயப்படாம சொல்லுமா. சொல்றேன். இத்தனை நாளா மூடி மறைச்சு வச்சுக்கிற உண்மையை சொல்றேன். என் உள்ளத்துல குடியிருக்கிற அந்த உத்தமர் ராஜ். என்னது, ராஜுவா? ஆமா, ப்ரொஃபசர் முருகனோட தம்பிதான். ஏ, ஆச்சரியமா இருக்கா? இல்ல, ஆனந்தமா இருக்கு. அடி கள்ளி, அங்க இங்க சுத்தி கடைசியில் என் வீட்டுக்கு அவர் ஆசைப்பட்டுட்டியா? அதுவும் சாதாரண ஆசை இல்ல, நடக்க முடியாத ஆசை. அட பைத்தியம், நிச்சயமா நடக்கும். நானே நடத்தி வைக்கிறேன். என்ன வாழ வச்ச உன்னை வாழ வைக்க வேண்டியது என் கடமை. விமலா, உன் வாழ்வுக்கு விலை என் உயிர் தானே சொன்னாலும் இந்த விமலா அந்த உயிரையே கொடுக்க பின் வாங்க மாட்டா. என் மேல ஆணையா சொல்றேன். உன் உயிரை தூசா மதிச்சு எனக்கு உருவாக்கி தந்திருக்கே அந்த உன்னதமான வாழ்க்கையின் மேல ஆணையா சொல்றேன். ஐயோ விமலா, அப்படி எல்லாம் சத்தியம் செஞ்சிடாது. ராஜு எனக்கு நிச்சயமா கிடைக்கும். பேசாத. உனக்கும் ராஜுக்கும் நிச்சயமா விமலா, கல்யாணம். எனக்கு கொஞ்சம் பேச விடு. ஏன்னா, எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஐயோ விமலா, நான் சொல்றது கேளு. நான் சொல்றத நீ கேளு. வா முருகன், வர சொல்லு. லில்லி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சந்தர்ப்பம் வரட்டும், இதற்கு கைமாக நான் செய்தே தீருவேன். பரவாயில்ல, நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம். குட் பை. குட் பை. குட் பை. நாங்க வரோம். நீதான் எனக்கு வேணும். ஆமா, நீ மட்டும்தான் எனக்கு வேணும். இனியாவது அமைதியாயிரு. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. மரகத மலர் விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம். என் நெஞ்சில் தந்தேன் ஓரிடும். ஆஹா நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மழை. குறுநகை கோலத்தில் தாமரை,
அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் ஊடல் அவளது வாடிக்கை ஊடல் அவளது வாடிக்கை என்னை தந்தேன் காணிக்கை ஆஹா அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் ஹலோ ராஜு ஹியர் ஹலோ மிஸ்டர் ராஜுவா பேசுறது